மெய்யழகன் படத்திற்கு மீண்டும் கிடைத்துள்ள அங்கீகாரம். அதிக ரேட்டிங் வாங்கிய படம் உட்பட பல பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. 2011 ஆரம்பிக்கப்பட்டது லெட்டர்பாக்ஸ் தளம். இதில் சினிமா சார்ந்த விஷயங்களை பயனர்கள் பதிவிடுவதும் ரேட்டிங் கொடுப்பதும் என உலகம் முழுக்க உள்ள சினிமா ரசிகர்களுக்கான தளமாக பிரபலமானது. அப்படி கடந்த ஆண்டு, அதாவது 2024 பயனர்களால் அதிக ரேட்டிங் கொடுக்கப்பட்ட படங்களின் பட்டியலை பல்வேறு பிரிவுகளில் தொகுத்து வெளியிட்டுள்ளது லெட்டர்பாக்ஸ் தளம். உலகம் முழுக்க உள்ள பல மொழி படங்களும் விவாதிக்கப்படும் தளத்தில் நிறைய இந்திய படங்களும் தமிழ் படங்களும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மெய்யழகன் பல பிரிவுகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜானரில் 7வது இடத்தில் உள்ளது விஜய் சேதுபதி நடித்துள்ள மகாராஜா. மேலும் இந்த பிரிவில் மலையாள படங்களான மஞ்சுமல் பாய்ஸ் 3வது இடத்திலும் ஆவேசம் 5வது இடத்திலும் உள்ளன. காமெடி ஜானரில் அமீர் கான் தயாரிப்பில் கிரண் ராவ் இயக்கிய லாபட்டா லேடிஸ் 6வது இடத்தில் உள்ளது. ஹாரர் ஜானரில் மம்முட்டி நடித்த பிரம்மயுகம் படம் 4வது இடத்தை பிடித்துள்ளது. ரொமான்ஸ் ஜானரில் 6வது இடத்திலும் ஸ்போர்ட்ஸ் ஜானரில் 3வது இடத்திலும் இருக்கிறது தமிழரசன் பச்சமுத்து இயக்கிய லப்பர் பந்து. மேலும் ரொமான்ஸ் ஜானரில் 9வது இடத்தில் இந்தி படமான கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் படமும், ஏசியன் பிலிம் பிரிவில் 9வது இடத்தில் வாழை படமும் உள்ளது. ஹையஸ்ட் ரேட்டட் ஓவரால் பட்டியலில் 13வது இடத்திலும், டிராமா ஜானரில் 6வது இடத்திலும், ஏசியன் பிலிம் பிரிவில் 4வது இடத்திலும் என 3 பட்டியலில் இடம்பெற்றுள்ளது பிரேம் இயக்கத்தில் கார்த்தி, அரவிந்த் சுவாமி நடித்துள்ள மெய்யழகன். தியேட்டரில் வெளியான போது மெய்யழகன் படத்திற்கு எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதை பல ரசிகர்களும் படத்தின் இயக்குனரும் கூட சில இடங்களில் பதிவு செய்துள்ளனர். மேலும் படத்திலிருந்து ஒரு காட்சியை நீக்கியது பற்றியும் இயக்குனர் தனது வருத்தத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் படம் வெளியான பிறகு மெய்யழகன் படத்தை தியேட்டரில் தவறவிட்டது பற்றி பலரும் சமூக வலைதளங்களில் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் லெட்டர்பாக்ஸ் தளத்தில் இப்படியான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது மெய்யழகன்.